எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னத்துக்குன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து இயற்கை இதுவாக வந்து நான் மருந்தடித்தேன். அதாவது வந்து 10 எலுமிச்சம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு கோமியம், அப்போ 10 லிட்ரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கல் பாக்கெட்டு இப்படி போட்டு அடித்தேன். பட் இருந்தாலும் இது எதுவுமே சுத்தமாக இருக்கல. இப்போ இந்த இது வந்து இதுக்கு அடிக்கிற களைக்கொல்லி மருந்து இது இப்போ நான் அடிச்சிருக்குது என்னத்துக்குன்னா, நம்ம சோளம் இருக்கு இல்லைங்களா, அந்த சோளத்துக்கெல்லாம் அடிக்கிற மருந்து, லிக்விட் மருந்து. அது எந்த வகையான இருக்கலாம். நான் அடித்தது ஹார்சன். அதை அடித்தா இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் பொடிஞ்சிருக்கு. இதெல்லாம் கூட பாருங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக இதாகலை. ஏன்னா இதுக்கு மேலே பவர்ஃபுல்லாக மருந்து நான் அடிக்க முடியாது. ஏன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, சோளம் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல் பயிர் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே நம்ம பவர்ஃபுல்லாக அடிக்க முடியாது. அடித்தேன்னா எல்லாத்தையும் பாதிச்சிருச்சுன்னு சொல்லி தான் நான் இந்த மருந்து அடித்தேன். இது ஓகே தான், பட் இருந்தாலும் இன்னும் முழுசாக எதுவும் சாகலை. எல்லாம் பழுத்துருக்கு. இது எந்த அளவுக்கு காயங்கிறது தெரியல. காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு வந்து மேலே இதாக இருக்குது பாருங்கள், எல்லாமே கருகிட்டு வருது மேலே அப்படியே நுனியில். இந்த இதெல்லாம் பாருங்கள், ஆமணக்கு செடின்னு சொல்லுவாங்க, கொட்டமுத்து செடி. அந்த செடியெல்லாம் கூட பாருங்கள் எல்லாம் இதாகிடுச்சு. 2 நாளில் எல்லாம் வளர்த்துரும். ஏன்னா இதான டைம் எடுக்குது. அது சுத்தமாக கேட்கவே இல்லை, இதுக்கு டைம் எடுக்குது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு அபிப்பிராயம் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை விட மாற்று வழி இயற்கையிலே இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா இயற்கையில் இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சும்மா அப்படி 1-2 இடத்துல கூட இதாகலை. இது பரவலாகவே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மூக்குத்தி மூட்டு பூரா எல்லாம் இதாக இருக்குது. பட்டை இடம் பூரா இதாக இருக்குது. இந்த செடி ஓரத்தில் பாருங்கள் பசுமையாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து செடி பக்கத்தில் நான் அடிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் செடியில் பட்டுடக்கூடாது இல்லையா, அதுக்காக அதை அடிக்கலை நான். ஸோ அனைவருக்கும் நன்றி. ஏதாச்சும் உங்களுக்கு இயற்கை வழியிலே இதை வந்து சரி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அது எப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூங்க.